பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். பிரியா நல்லா அடிச்சிட்டீங்க போல. ஏண்டி வந்த வேகத்துக்கு அப்படியே அடிச்சிட்ட? எப்படி உனக்கு இவ்ளோ கோவம் வர ஆரம்பிச்சிச்சு? சும்மா எந்த தப்பு பண்ணாதவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, காசு கொடுன்னு சொன்னா கோவம் வராம இருக்குமாடி? சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். உனக்கு இவ்ளோ கோவம் வரும்னு இன்னைக்கு தாண்டி நான் பாக்குறேன். இத்தனை நாளா உன் கூட தான் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கேன், ஆனா அடிக்காம போயிட்டே ஒரு நாளும். உன்னெல்லாம் அடிக்க மாட்டேன், ரொம்ப பயப்படாத, நம்புறேன்டி. எப்படி நானும் உன் கூட அவ்ளோ சண்டை போட்டிருக்கேன், ஒரு நாள் கூட கையை நீட்டினதே கிடையாது. உனக்கு இவ்ளோ கோவம் வரும்னு எனக்கே இப்பதாண்டி ஷாக்கு. ஏன் ஒருத்தவங்கள தேவையில்லாம திட்டிட்டு இருந்தா கோவம் வரதானடி செய்யும். இதுல என்னடி புதுசா பாத்துட்ட? இருந்தாலும் இவ்ளோ கோவம் வருமான்னு பயந்துட்டேன்டி. இத்தனை நாளா நீ வீட்ல அப்படி பாத்திருக்க மாட்டேன், இங்க டக்குன்னு கோவப்பட்டோ நீ பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கும் ஜீவா மாமாவுக்கு எவ்ளோ கோவம் வருமோ அத கோவம் உனக்கும் இருக்குடி. சரியான கோவம்டி. என்னக்கா இப்படி நாங்க ஏதாவது தப்பா பேசினா அடிச்சிருவீங்க போல. ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் யாரையும் அடிச்சிட மாட்டேன். தப்பு பண்ணாதானே, தப்பு பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சவங்கள கை நீட்ட மாட்டேன். அதனால நீங்க எல்லாம் பயப்படாதீங்கண்ணா. ஆனாலும் உனக்கு ஜீவா மாமா அளவுக்கு கோவம் வருது ரொம்ப தப்புடி. அவர் அப்படிதான் முதல்ல அடிச்சிட்டு தான் அடுத்து பேசுவார். அதே மாதிரிதான் நீயும் வந்த வேகத்துக்கு அடிச்சிட்டு தான் பேசுற. தேவையில்லாம குரு மேல கை வச்சாங்க, சோ கோவம் வந்துச்சு அடிச்ச. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லப்பா. அது எப்படி அவன் தான் உனக்கு தப்பு பண்ணிருப்பான்னு தெரிஞ்சு வந்த. ஏன்னா குரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அமைதியா நிக்கும் போதே தெரிஞ்சுச்சு அவர் தப்பு பண்ணலன்னு. அதனால அவன் கை வைக்கும் போது எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனாலும் உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதுடி, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. அண்ணன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தங்கச்சி இருப்பா. சோ இதெல்லாம் தப்பே கிடையாது, போ. புரிஞ்சுட்டேன்டி, புரிஞ்சுட்டேன். ஷாய் குட்டியெல்லாம் எப்ப அடி வாங்க போறாளோ தெரியலப்பா. அவ சின்ன குழந்தை, அவளெல்லாம் அடிக்க மாட்டேன்டி. அப்ப என்ன அடிப்பியாடி? தப்பு பண்ணி பாரடி, அடிச்சாலும் அடிப்பேன். பிறந்ததுல இருந்து ஒரே விதத்துல பாக்குறோம், திடீர்னு வேற விதத்துல பார்த்தா இப்படிதாண்டி. ஐயோ ஓங்கிர மாட்டியடி. ரொம்ப பண்ணாதடி. அவன் குரு மேல கை வைக்க வந்தாலும் ஓங்குன, அவ்வளவுதான். அதுக்காக நீ இவ்ளோ தூரம் ரொம்ப பண்ணிட்டு இருக்காத. சும்மா கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன். நீ என்கிட்ட வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். வாங்காம போயிருவேண்டி. ஆரம்பிச்சிட்டீங்களா? டே குரு, உனக்கு டைம் ஆகலையா? சரி ஓகேடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேடா, பார்த்து பத்திரமா போ. சரிடா. சரி ப்ரோ, பாய். பாய் ப்ரோ. ஐஷு இப்ப நான் வந்துடுறேன். ஓகேடி. நான் அருண் விஜய் எல்லாம் கிளாஸ்ல இருக்கோம், வந்துறேன். சரி நீ போ, நான் வந்துடுறேன். என்னாச்சு, ஏன் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? என்ன அவன் தான் அடிக்க வரணும்னு கோவப்பட தெரியாதா? சருக்கு கோவமே வராத மாதிரி பண்றீங்க. கோவத்தெல்லாம் ஒருத்தவங்களுக்காக நிப்பாட்டிட்டேன். யாருக்காக? கிழிச்சு ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவேண்டா. அவன் அடிக்க வர நீ பாட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க. ஏறிட்டு நம்மள அடிக்கணும்னு உனக்கு தோணலையா? நீ இருக்கியேடா, லூசுடானா? அவன் அடிக்க வர நீ பாட்டு பார்த்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க. திருப்பி உனக்கு அடிக்கவே தெரியாதுல? அதெல்லாம் தெரியாம கையோங்க வந்தா நான் பிடிக்கிறதுக்குள்ள நீ வந்து அடிச்சிட்ட. புடிச்சிட்டு நீ சும்மா நின்னுட்டு இருப்ப. உன்னை அடிக்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஏன் மேடம், என்ன பண்ணலாம்னு ஐடியால இருந்தீங்க? என்ன அடிச்சா முதல்ல உனக்கு ஏன் கோவம் வருது இவ்ளோ? இந்த தேவையில்லாத கேள்வியை கேட்டுட்டு இருந்தேன்னு வையேன், அவ்வளவுதான் உனக்கு. நீ எதுக்குடா அவன் கையை ஓங்கிட்டு இருக்கும்போது சும்மா பார்த்து நின்னுட்டு இருந்த? திருப்பி உனக்கு அடிக்கவே தெரியாதா? அதான் மேடம் வந்து அடிப்பாங்கன்னு பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தேன். இப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு நான் வரலன்னா நீ அடி வாங்கிட்டு நின்னுட்டு இருந்திருப்பல. என் வயசுக்கு கஷ்டப்படுற விஷயத்தை நான் ஏன் செய்ய போறேன்? இப்படியே சொல்லுடா நல்லா. வாய்க்கிலே வாய் மட்டும் தான் பேச தெரியும் உனக்கு. நான் இவ்ளோ திட்டிட்டு இருக்கேன், நீ என்ன பல்ல காட்டுற? எனக்கு இன்னும் கடுப்பு வருதுடா. என்னன்னு இப்ப கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன். எதுக்கு அவன் உன்னை அடிக்க வந்தானே, அதுக்கா? நான் சொல்லுவேன், நீ இல்லன்னு சொல்லுவேன். அது எனக்கு தேவையாமா? அதனால என்னோட சந்தோஷம் மனசுக்குள்ளாரியே இருக்கட்டும். இப்படி நாலு வாய் மட்டும் தான் அடிப்ப நீ. சாருக்கு தான் அவ்ளோ கோவம் வருமே, இதுல மட்டும் கோவம் வரலையோ? அதுதான் சொல்லிட்டேனே எப்பவே. எனக்கு பிடிச்சவங்களுக்கு கோவம் சுத்தமா பிடிக்காது, அதனால கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். உன் கோவத்தை எவ்ளோ கண்ட்ரோல் பண்ண நான் கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்துட்டேன்டா. ஆமா, அது ஏதாவது தெரியாம கோவப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமா? நான் உன்கிட்ட கோவம் பிடிக்காதுன்னு நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன்? எனக்கு பிடிச்சவன் நீ, நான் எப்ப சொன்னேன்? என்ன? எனக்கு பிடிச்சவங்க நீ, நான் எப்ப சொன்னேன்? எனக்கு தெரியாம உனக்கு வேற யாரையும் பிடிக்கும்ல? பிடிக்கலாம். ஆமா, உனக்கு நானா முக்கியமாப்பா? அந்த யாரோ ஒருத்தவங்க தானே உனக்கு பிடிக்கும். இந்த ஒரு செகண்டாவது என்ன நீ பிடிக்கும்னு சொல்லுவியா? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? உனக்கே என்ன பிடிக்காது, உனக்கே இவ்ளோ கோவம் வருது? அவன் அடிக்க வந்தான், அவன் அடிக்கிறதுல உனக்கே இவ்ளோ கோவம் வருது? நான் யாரோ நீ தானே அன்னைக்கு சொன்ன. கொஞ்சம் அமைதியா இருக்கியா குரு? ஞாபகம் வச்சுக்கோ, இப்பவும் நீ எங்க வீட்டு மாப்பிள்ளை தான். உங்க வீட்டு மாப்பிள்ளப்பா, நான் யாரோ தானே. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லாதடா, அடிச்சாலும் அடிச்சிருவேண்டா. அப்ப நான் உனக்கு யாரு? நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமா? நீயே உன் வாயால சொல்லலாம்ல. உனக்கு யாரையோ ஒருத்தவங்கள பிடிக்கும்ல, அவங்க கிட்டயே போய் கேளு பிரியாவுக்கு நான் யாருன்னு. அவங்க சொல்லுவாங்க. அப்ப நீ
எனக்கே செக் வைக்கிற ஏன் வழியிலே நீ வந்து பேசுற தானே ரொம்ப கிளவர்னு யோசிக்கிற போல ஆனா ஒத்துக்க மாட்டேன் நான் என்ன ஒத்துக்க மாட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன் அது உனக்கு தேவையில்லம்மா இப்படி பொடி வச்சு பேசுனேன்னு வச்சுக்கோயே அவ்வளவுதான்டா நான் பேசுறது உனக்கு நல்லாவே புரியுது ஆனா நீ பொடி வச்சு பேசுறேங்கிற மாதிரி பேசுற ஆமாமா நான் தெரியாம பேசினாலும் தெரிஞ்சு பேசுவேன் தானே தெரியும் உனக்கு அந்த முக்கியமானவங்க பேசினாதானே உனக்கு நல்லா புரியுற மாதிரி பேசுவாங்க நானா பேசுவேனா இப்போ உனக்கு கோவம் என்ன யாரோ ஒருத்தவங்கன்னு சொன்னதானே உனக்கு கோவம் சே எனக்கு எதுக்கு பாவம் மேல கோவம் வரணும் நீ யாரோ நான் யாரோ தானே நீங்க தானே சொன்னீங்க அப்புறம் நான் ஏன் உன் மேல கோவப்படணும் நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் நீ சீரியஸா எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இல்லங்க நீங்க யாரோ நான் யாரோ தானே ஆமாமா நான் பேசுறதெல்லாம் காதுல வாங்குவீங்களா ஏன்னா நீங்க யாரோ நான் யாரோ தானே இவன லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா ஏய் லூசு அவரு உனக்கு புருஷன் நீ அவருக்கு வைஃப் இதுல நீங்க யாரோ நான் யாரோ எங்க இருந்து வந்துச்சு நீ வேற ஏடி உன் வேலைய பார்த்துட்டு போடி வர பாதியில வந்து கேட்டுட்டு பாதியா பேசுவே நீ ஆமாமா நான் பாதியில தானே பேசுவேன் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நல்லா கூப்பிட வந்தல்ல என்ன சொல்லணும் நீ போ நான் வந்துடுறேன் நல்லா திட்டி முடிச்சிட்டு பொறுமையாவே வா பிரகாஷ் அந்த கிளாஸ் கூட வெயிட் பண்ணாதா அப்புறம் குரு மாமா நல்லா திட்டிட்டு ஆபீஸ்ல போய் நல்ல வேலையை பார்த்துட்டு வாங்க நீ திட்டினதுல அங்க போய் மண்டை குழம்பி நின்றாதீங்க மாமா நீ போமா நான் பாத்துக்கிறேன் இப்ப நான் சொன்ன வார்த்தையில நீ இவ்வளவு கோவமா இருக்க உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரோ அவங்க கிட்டயே போய் பேசுங்க சார் நான் வரேன் சார் உங்களெல்லாம் கை வாங்குறாங்க நான் வந்து அடிச்சல சார் என்ன சொல்லணும் சார் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு வந்து நிப்பாங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க நான் எப்ப எனக்கு பிடிச்சது ஒரு பொண்ணுன்னு தான் சொன்னேன் எனக்கு தெரியும் சார் அப்படியே சமாளிக்காதீங்க நான் சீரியஸா பேசல சும்மா காமெடி தான் பண்ண நீ சீரியஸா எடுத்துக்காத சாச்சா நான் அப்படியெல்லாம் எடுக்கல சார் ரொம்ப ரொம்ப சாரிடி தெரியாம பேசிட்டேன் நீங்க போய் என்கிட்ட சாரி கேட்கலாமா சார் நீங்க யாரோ நான் யாரோ தானே அதே வார்த்தையை ஓயாயிரம் டைம் யூஸ் பண்ணிடுவ போல சாச்சா நான் ஏன் சார் யூஸ் பண்ண போறேன் ஏன்னா நீங்க யாரோ நான் யாரோ சார் காது வலிக்குதுடி அந்த வார்த்தையை கேட்டு கேட்டே வலிக்கும் சார் நான் பேசுறத கேட்டாலே வலிக்கும் சார் ஏன்னா நீங்க யாரோ நான் யாரோ தானே ஆரம்பிச்சிட்டாட ஒரு வார்த்தையை தெரியாம சொல்லிடக்கூடாது இவகிட்ட அதே வச்சு இந்த நாள் ஃபுல்லா ஓட்டிடுவா சரி ஓகேமா சாரி எப்படி சாரி கேட்கணும் சொல்லு இல்ல இல்ல சார் நீங்க சாரி கேட்க வேணாம் ஏன்னா நீங்க தயவு செஞ்சு வாயை க்ளோஸ் பண்ணிரு அப்புறம் சரி குரு நான் வரேன் பத்து பத்திரமா போயிட்டு வா சாரி சும்மா தெரியாம தான் பேசுனேன் சரியா நீங்க தெரிஞ்சு பேசினா என்ன தெரியாம பேசினா எனக்கு என்ன போதுமா நிறுத்தி இதுக்கு மேல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடாத யூஸ் பண்ண நான் அவ்வளவுதான் போதும் சரி ஓகே குரு நான் வரேன் அத மேடம் கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே உங்களுக்கு பிடிச்ச பொண்ணையே சிரிக்க சொல்லுங்க எனக்கு பிடிச்ச பொண்ணு எப்பயோ சிரிச்சுட்டாங்கங்க அதனால கவலை இல்ல ஓ இங்கதான் இருக்காளா அவ இவ உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு குரு ஆமாமா அவ என் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா ஓ அப்ப ஆவி கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல அவ ஆவியாயே ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும் எல்லா கண்ணுக்கும் மனுஷனா தெரியவா ஓ அப்படியா குரு ஓகே குரு நீங்க பேசுறது கேக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல சாரி நான் வரேன் சரி ஓகே போயிட்டு வா பத்திரமா போயிட்டு வா ஈவினிங் வந்து கூப்பிட்டுக்கிறேன் ரெண்டு பேத்தையும் ஓகே குரு ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன் அவ சிரிச்சா சிரிப்பில 100 பேரு செத்து போயிட்டான் பாப்பு 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 ஒரு ஆணு ஒண்ணு நான் பார்த்தேன் கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கேட்டேன் அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்தி கிரிச்சேன் கண்ணு விழிச்சிருக்க கனவுகள் வர்றது கண்ணு மூடி கிடந்தும் காட்சிகள் வர்றது எங்க உங்களை இன்னும் காணும் அவ ஏதோ பேசி திட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் திட்டி முடிச்சுட்டு தான் வருவா போல இன்னும் 10 நிமிஷம் இருக்குற அதனால கேண்டீன்ல உட்காந்துட்டு போலான்னு சரி ஓகே நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா கேளுங்க அருண் இல்ல உங்க கனவுல யாராவது வராங்களா யாராவதுனா எனக்கு புரியலையே அவன் இப்பதான் கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டான் ஐ மீன் ஒரு பையன் வர மாதிரி அவன் திரும்பி நின்று உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்லையே அருண் அப்படியெல்லாம் எதுவுமே எனக்கு கனவு வரலையே கொஞ்சம் அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு வேற ஒண்ணும் இல்ல என்னாச்சு அருண் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே வரல என்ன சொல்றீங்க இல்லம்மா ஏதாவது வருதான்னு கேட்டேன் அவ்வளவுதான் இல்லையே அருண் அப்படியெல்லாம் எனக்கு எந்த கனவும் வரதில்ல ஏன் உங்களுக்கு அப்படி ஏதாவது கனவு வருதா சேச்சா எனக்கெல்லாம் இந்த கனவு வரல கேக்குறேன் அவனுக்கெல்லாம் வருமா அதெல்லாம் வராது அவனுக்கு கனவுனானே என்னன்னு தெரியாது முன்னாடி திரும்பி ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கிறது கூட தெரியாது அவனுக்கு உன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்கியாடா இல்லடா மச்சான் சொன்னேன் அவ்வளவுதான் நீ சொல்லுவடா சொல்லுவேன் ஏன் சொல்ல மாட்டேன் ஒரு நிமிஷம்டா நான் வரேன் ஏன் அருண் உங்களுக்கு அந்த மாதிரி கனவு வருதா வராம நீங்க இப்படி கேட்க மாட்டீங்களே இல்லம்மா அந்த மாதிரி கனவுலாம் வரதில்ல அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் பொண்ணுங்க கனவுல வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க அதான் கேட்டேன் எந்த முட்டாள் அது சொன்னது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையா அருண் எனக்கு கனவுலலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பையன் திரும்பி நிக்கிற மாதிரிலாம் எனக்கு வரல அருண் ஓகேம்மா ஸ்ட்ரைட்டா நின்னு ஏதாவது பேசுற மாதிரி நீ எனக்கு காதலிக்கிறியா அப்படி ஏதாவது முத்திருச்சா அருண் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே வரலையே ஏன் இப்படி கேக்குறீங்க இல்லம்மா அந்த மாதிரி கனவு ஏதாவது வந்துச்சா ஒரு பையன் ஏதாவது டார்ச்சர் பண்றானான்னு கேட்கலான்ட்டு அப்படின்னா கூட அது கனவு அருண் அதுல போய் உங்களால என்ன பண்ண முடியும்
ஆமாமல்ல, பண்ண முடியாதுல. என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் உங்க கனவுல ஏதாவது ஒரு பொண்ணு திரும்பி நின்னு டிஸ்டர்ப் பண்றாளா? இல்ல அந்த பொண்ணு காதலிக்கிற அப்படி ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்றாளா? சாச்சா, அப்படியெல்லாம் இல்லம்மா. எனக்கு அந்த மாதிரி கனவுலாம் வராது. வந்தா சந்தோஷமா இருப்பேனே. ஓஹோ, வந்தா சந்தோஷமா இருப்பீங்க. ஆமாமா, சந்தோஷமா இருப்பேன். சரி அருண், ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த கனவும் வரலப்பா. இதுக்கு மேல வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். வந்துச்சுன்னா என்கிட்ட மறக்காம சொல்லிருமா. சொல்றேன் அருண், வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன். ஆனா எனக்கு என்னமோ உங்களுக்கு அந்த மாதிரி கனவு வருதோன்னு தோணுது அருண். சேச்சா ஐஷு, எனக்கெல்லாம் இந்த மாதிரி கனவு வருமா? ஃப்ரெண்டு கிட்ட யாராவது போய் சொல்லுவாங்களா? அப்புறம் திடீர்னு கேக்குறீங்க? சும்மா கேட்கணும்னு தோணுச்சுமா கேட்டேன். இது சும்மா என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தானா, அதான் உன்கிட்ட கேட்டேன். விஜய் குரு மாமாவை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்கா? ஆமாமா, கிராமத்துல இருந்தவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், அவன் தான். ஓ அப்படி அருண், ஓகே அருண். ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சோ? அவனுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொன்னா, அதனாலதான். அப்போ அவங்க ஏதாவது ஒரு பொண்ணு டீப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, அதனால கூட அந்த கனவு வரலாம். இல்லனா அவங்க பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கணும், அதனால அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும் என்னமோ. சோ கனவுல அந்த பொண்ணு வராங்களோ என்னமோ. இல்ல ஐஷு, அந்த பொண்ணு திரும்பி நின்னுட்டு இருக்காளே. அதுதான் டீப்பா நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி நின்னுட்டு இருக்காங்களா உங்க பக்கத்துல? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதோ ஒண்ணுதான், க்ளோஸான பொண்ணு ஏதோ ஒண்ணுதான் திரும்பி நின்னு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். முழுசா தெரியல அருண். இது தூரத்துக்கு சொல்லிட்டல, இது போதுமா எனக்கு? கண்ணு விழிச்சிருக்க கனவுகள் வர்றது, கண்ணு மூடி கிடந்தும் காட்சிகள் வர்றது, இது உனக்கும் இருக்குமே உண்மை சொல்லிவிடு. இது ஏன் என்று தெரியவில்லை, இது நீதான புரியவில்லை, ஒரு வாய் பேச முடியவில்லை, இது இனிப்பில் நனித கவலை. லலடு 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 லலடு. ஓகே அருண், வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போலாமா? போலாம் ஐஷு. ஆமா, இங்க அருண் நின்னுட்டு இருந்தாங்க, பாத்தீங்களா? அவங்க இப்பதான் போனாங்க, நான் கூப்பிட கண்டுக்காமலே போயிட்டாங்க. ஐயோ, காதுல விழுந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, கச்சிஃப் 2 டேஸ்ல எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிருந்தீங்க. அத கேட்க எங்க வந்தீங்க? அத கேக்க வரல, நான் கேண்டீனுக்கு வந்தேன். அத கேட்க மட்டும் தான் வருவீங்களா? ஹலோ மிஸ்டர், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அத கேக்க வரலன்னு தானே சொன்னேன். நான் சும்மா கேண்டீன் வந்தேன். நின்னுட்டு இருந்த நீங்க தானே கூப்பிட்டு பேசுனீங்க. நான் ஏதாவது வாயை திறந்தேனா? அதான் எங்கால் கேட்டுருவாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காஃபி கேட்டிருந்தாங்க, அவங்க வரேன்னாங்க. அது வரைக்கும் நம்ம கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னு வந்தேன். ஓ அப்படியா, ஓகேங்க. சரி ஓகேங்க, நான் வரேன். சரி, வந்த உடனே ஓடிரணும்ல, இல்லனா மாட்டிப்பீங்கல. என்னங்க பைத்திய மாதிரி வளர்றீங்க? சாச்சா, நான் பைத்தியம் மாதிரி வளரலங்க, உண்மையதான் வளர்றேன். ஏன்னா அருணோட அப்பா ஆர்மில. எங்கள மாதிரி பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நின்னு பேசினா திட்டிடுவாங்க. ஆர்மி திட்ட மாட்டாங்க, அருணோட அப்பா திட்டிடுவாங்க. அதனால நீங்க கிளம்புங்க. அப்புறம் எனக்கு தானே கெட்ட பேரு. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. அவங்க பையனை திட்டுறாங்களோ இல்லையோ, உங்களை தானே திட்டுறாங்க. ஏன்னா அப்பாவுக்கு நானும் பையன் மாதிரி தான். நீங்களும் பையன் மாதிரி தான். ஆர்மி அப்பாவாச்சே, இல்லாம இருக்குமா? கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். எங்க நான் இங்க நின்னுட்டு இருந்தா உங்களுக்கு காத்து வராதா? ஆமாங்க, நீங்க நின்னுட்டு இருந்தா காத்தெல்லாம் வருமா? பிரச்சனை தானே வரும். நீங்க அருண்லாம் நின்னுட்டு இருந்தா காதல் தானங்க வரும், காத்தா வரும். ஓ அப்படி ஒரு நம்பிக்கை வேற இருக்கோ? மூட நம்பிக்கைங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போது, கரைச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு எதுக்கு விஜய்? அதே மாதிரி இந்த மூட நம்பிக்கையில கதை சொல்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க சொல்ற கதை 1-2 பேர் வேணா நம்பலாம், எல்லாரும் நம்புவாங்கன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அத 1-2 பேத்துக்காகியாச்சும் நான் சொல்லுவேன். நீங்க கதையை சொல்ல ஆரம்பிங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க மட்டும் கதையை சொல்லாம ஸ்டாப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மூச்சே இருக்காது. என்ன கிண்டலாங்க? கிண்டல்லாம் பண்ண முடியுமா? அது உங்களை நக்கல்ங்க. சரி ஓகே, நீங்க இப்படி என்னன்னு தனியா பேசுங்க, எனக்கு என்ன. நீங்க சொல்ல வேணாம். உங்க ஆர்மி அப்பாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். உங்களுக்கு அவரை பத்தி இன்னும் தெரியணுங்க, லேசா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் ஒரு ஆர்மிங்க. ஆர்மி, அருணோட அப்பா ஆர்மி. ஆமாங்க, இதுதானே ஸ்டார்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஸ்டார்ட்ல இருந்து இதை தான் நம்பிட்டு இருக்கேன். நீங்க சொல்றத நம்பாம இருக்க முடியுமா? எவ்வளவு உண்மையை பேசுவீங்க. இப்படிதாங்க நம்பணும். நானும் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். தெரியும். ஆர்மி அப்பான்னு சொன்னீங்கல்ல, அப்பவே தெரியுங்க. ரொம்ப இந்த ஆர்மி அப்பாவை தொங்காதீங்க. அந்த ஆர்மி அப்பாவை தூக்கி குப்பையில போடுங்க. ஏங்க, ஆர்மி அப்பாவை சொல்லிட்டு திட்டிர போறாங்க. அதெல்லாம் அப்பா திட்ட மாட்டாரு. ஆமாமா, அருணா நல்லா திட்டுவாரே. ஏன்னா நீங்க 2 பேர் பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி. ஒரு நாள் கண்டிப்பா 2 பேரும் ஷாக் ஆகுவீங்க. அப்ப என்கிட்ட என்னன்னு கேப்பீங்க. என்ன? இப்ப இல்லங்க, அப்பா சொல்றேன். இப்ப கேட்டு நீங்க முந்திக்காதீங்க. அப்ப எப்பனாலும் இந்த விஜய் தாங்க. யாருக்கிட்டயும் ஷாக் ஆகியெல்லாம் நிக்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். உண்மையாலுமே அருணோட அப்பா ஆர்மி தான். அதான் சொன்னேனே, எனக்கு தெரியுமே. யார், அருணோட அப்பாவியா? இல்ல நீங்க சொன்னது எனக்கு தெரியுமேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, நான் கூட அருணோட அப்பாவை தெரியுமோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஏன் அதுக்காக ஏன் பயந்தீங்க? தெரியும் தானே சொன்னேன். ஏன்னா ஒரு ஆர்மி கிடையாது. என்னாச்சு? இல்ல உங்க உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுல, அப்படியே மீன் பண்ணி சொன்னேன். என் உயிருக்கு ஆர்மி அப்பானால வருமான்னு
தெரியல, உங்கனாலயும் அருணாலயும் வரும்னு நினைக்கிறேன். ஏங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஓ சாரி, இப்படி சொல்லக்கூடாது போல. உங்கனாலயும் அருணாலயும் எனக்கு பிரச்சனை வருங்க. நீங்க விளையாடாதீங்க, எங்கனால என்ன பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு? நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்பி நம்பி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட கூடாதுல. ஹார்ட் அட்டாக்? ஐயோ, நான் சொல்ற கதை உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் உண்டாயிரும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி அததான் சொல்றேன். என்ன பார்த்து? ஆமாங்க, உங்களை பார்த்துதான். உங்க கண்ணை பார்த்து தானே சொல்றேன். அப்ப நீங்க தானங்க அர்த்தம். அப்புறம் யார சொல்றீங்கன்னு கேக்குறீங்க? கடைசி நீங்க சாவர வரைக்கும் எங்கனால ஒரு ஆபத்து கூட உங்களுக்கு வந்துடாதுங்க. பாக்கலாங்க பாக்கலாம். உங்கனால மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்கு. சத்தியமா சொல்றேன், என்னால எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி என்னால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. உங்களால எதுக்கு வரப்போகுது? சொல்றேன், ஷாக் ஆகுவீங்கன்னு சொன்னல, அந்த டைம்ல சொல்றேன். உங்களை பார்த்து நாங்க எங்க முதல்ல ஷாக் ஆகணும்? நீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன பேச்சு கூட சொல்லக்கூடாதா? பேச்சுக்கு தானே சொல்லலாம் சொல்லுங்க. ஆனா உண்மையாலுமே உங்கனாலதான் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வராது, ஷாக்கும் ஆக மாட்டோம். பாக்கலாம், அந்த டைம்ல என்ன சொல்றீங்கன்னு பாக்கலாம். அப்போ இத மட்டும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ஓகேவா? பாக்கலாங்க. அப்போ சரி, அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் போறேன். போயிட்டு வாங்க விஜய், அருணை கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பிடி. அப்புறம் என்ன தாரா? சொல்லுடி கோசி, நான் ரொம்ப ஹாப்பியா தாண்டி இருக்கீங்க. நீ அங்க எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா தாண்டி இருக்கேன். என்ன, என் ஃப்ரெண்ட் தாராவை மிஸ் பண்ணிட்டு தான் வருத்தமா இருக்கேன். அங்கதான் சிம்ரன் இருக்கா, பாத்தியாவல? இல்லையடி, நான் பாக்கலையடி. நான் கால் பண்ண பட் அவ எடுக்கலடி. ஆபீஸ்க்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன்டி. நானும் ஒரு 2 வீக்கா கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே இல்ல அவ. நான் அவளை பார்க்கவே இல்லடி. இங்க யாரையுமே தெரியாதுல எனக்கு. எப்படி நான் போய் தேடுவேன்? ஆமா, உங்க ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? காதலி காதலோட தேடி போனா என்னாச்சுங்க? ஒண்ணும் ஆகலடி. உன் ஆளை கண்டுபிடிக்கலையா? உன் ஆளை பார்க்க போறேன்னா நீங்க இங்க போனே பார்த்தேன், பட் எதுவும் சொல்லதான் தோணல. அப்புறம் அந்த கச்சிஃப் மேட்டர் என்னாச்சு? கச்சிஃபே தொலைஞ்சிருச்சு. அது வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட் தான். உன் ஃப்ரெண்ட் தானே? எனக்கு புரியலையே. ஐ மீன் அந்த கச்சிஃப் தொலைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்காங்க. கச்சிஃப் யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட பத்திரமா இருக்கு. அப்படி யாரு மேடம் அது? அது யாரா இருந்தாலும் விட போற விடு. பத்திரமா இருந்தா போதாதா? நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நமக்கு இல்லம்மா, எனக்கு அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லு. அது ஏன் மேடம் உங்களுக்கும் சேர்த்து சொல்றீங்க? சரி சரி விட. அப்புறம் எல்லாரும் என்ன விட்டு போயிட்டீங்க, என்ன மட்டும் இங்க தனியா விட்டுட்டீங்களா? உன்னை எவ்வளவு டைம் இங்க வாவான்னு கூப்பிடுற, வரீங்களா மேடம்? நீங்க வரலாம், ஆனா எனக்கு வர பிடிக்கலையே. எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றது? அதுக்குன்னு எல்லாத்தையும் பிரிஞ்சு கூட இருப்பேன். வரமாட்டேன்லாம் இல்லடி, அதுவும் பிரிஞ்சிருக்க முடியலதான். ஆனா என்ன பண்றது? ஆமா, அப்ப எல்லாரும் இங்க இருக்காங்க, அங்க வாங்கனாலும் வர மாட்டேங்கிறாங்க. அப்ப கொஞ்சம் போர் அடிக்கலாங்க. அதனால தாண்டி வர பிடிக்கல, மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல. ஆமாமா, மத்தபடி எல்லாம் மேடம்க்கு எதுவும் இல்ல. அங்க ஏதாவது ஒரு ஆள் செட் ஆச்சா அவனுக்கு? ஃப்ரெண்ட் கேட்க வேண்டிய கேள்வி அடி இது. ஆமா, இது ஃப்ரெண்ட் கேட்க வேண்டிய கேள்விதான். சொல்லு. ஏண்டி நீ வேற? நமக்கெல்லாம் எந்த ஆளும் செட் ஆக மாட்டாங்கப்பா. வீட்ல ஒரு மாப்பிள்ளைய பாக்குறாங்களா, அவங்களே கல்யாணம் பண்ணமா சந்தோஷமா இருக்கணும். இது சிம்ரன் கிட்ட சொன்னது மாதிரி எனக்கு தெரியலையே. சிம்ரன் கிட்ட வேற ஏதோ சொன்னியே. நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. நடிக்காத. வீட்ல பாக்குறத விட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவியா? இருந்துச்சு, ஆனாலும் செட் ஆகாது. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். எனக்கே தெரியல, வீட்ல பாக்குற மாப்பிள்ளையால நமக்கே ஒரு பையன் எங்கேயாவது இருப்பானா எதுவும் தெரியலப்பா. எது கிடைக்கிறது சந்தோஷமா ஏத்துக்கணும். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீ மாப்பிள்ளை பாத்துருவாங்க. ஞாபகம் இருக்கா? பாத்துருவாங்க தான், எனக்கு கொஞ்ச நாள் போகட்டுமே. என்னமோ நீ யாரையோ லவ் பண்றியோன்னு தோணுதுடி. நீ வேற சத்தியமா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லடி. எனக்கு என்னமோ உன் கல்யாணத்தை தள்ளி போறதுக்கே இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு தோணுது. உண்மையாலுமே அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாமா, இப்ப சொல்லிட்டா இப்படின்றதுக்குள்ள அம்மா மாப்பிள்ளைய லைட் தட்டி வச்சிருப்பாங்களே, அதனால நம்ம சொல்லலாமா? அதெல்லாம் சொல்லக்கூடாதுல. ஆமாமா, வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடி. அங்க இருந்துட்டு உன் வாய் கொஞ்சம் பச்சு கம்மியாகுதா? அதெல்லாம் கம்மியாகாதுடி. ஆமா, எங்க சிம்ரன் கால் பண்ணுவாளா? ஒரு டைமாவது அவளை போய் பாத்தறலாம் நானும் பாக்குறேன், பார்க்க முடியாது போல. ஏன்னா ஓடமுக்கு கால் பண்ணடி. அவ ஏதோ காலேஜ் போயிருக்கேன்னு சொன்னா. ஏதோ காலேஜ்ல ஃபங்க்ஷனா, அவங்க ஃபேமிலி கூட வந்திருந்தேன்னு சொன்னா. என்ன ஃபங்க்ஷன்? எந்த காலேஜ்ல? எங்க காலேஜ்ல இருந்தா ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நீ அந்த ஃபங்க்ஷனை தேடியா போயிருப்ப? அந்த ஆளை தானே தேடி போயிருப்ப. வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடி. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ உண்மையை சொல்லு, நீ பொய் சொல்லல. நீ எல்லாத்தையும் உண்மையை தான்டா பேசுவே. நீ வாயை மூடு. அப்ப என்ன பார்க்க சொல்லி இருக்கலாம்ல. நான் சொன்னவ இப்ப ஆபீஸ் போயிட்டு இருக்கால. அவதான் ஆபீஸ் போறதுல இப்ப என்ன புதுசா? அது கொஞ்சம் பெரிய கதைடி. இங்க வந்து அந்த பிரச்சனை நடந்து இதெல்லாம் பெரிய கதை. அத பத்தி எல்லாம் இப்ப எதுக்கு நம்ம பேசிட்டு? பரவாயில்ல, ஒரு ஷார்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடு. அவங்க ஃபேமிலில இருக்க 4 முக்கியமான பேர் இறந்துட்டாங்கடி. என்ன? ஆமாண்டி, அதெல்லாம் விட அப்புறமா பேசிக்கலாம். சரி விட, நான் சிம்ரனை பார்த்தா நான் பேசிக்கிறேன். நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு பார்க்கதான் முடியல. நீ கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கால் அட்டெண்ட் பண்ணுவா. சரிடி, நானும் பார்க்கறேன்டி. அவளை பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். சரி ஓகேடி. அது காதல்
சொல்லு. அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடி. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். Thank you டி கோசி. சரி பை தரா. ஓகே பை டி. சீக்கிரம் நம்ம ஊருக்கு வர பாருடி. சீக்கிரம் நீ இங்க வர பாருடி. பார்க்கலாம்டி பார்க்கலாம். நீ இல்லாம இங்க என்னால இருக்க முடியலடி. I miss you டி தரா. I love you டி. என்னடி I miss you டி I love you ங்கற? ரைமிங்க்கு நல்லா இருந்துச்சுல அதனால தான். நானும் ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரம் வந்துறேன். சரி ஓகே டி. சுடு மனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும்